காசிக்கு போவோமா? நம்மளுடைய வாழ்நாள் கடமையை நிறைவேற்றுவோமா? கண்டிப்பா போவோங்க. இந்தியாவோட ஆன்மீக தலைநகரமான காசிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்ப நான் காசில இருந்தா அந்த கங்கை கரையில இருந்தா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வர்ற டிசம்பர் மாசம் 17ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் திருவடி தரிசனம் யாத்திரை சார்பா காசி, அலகாபாத், திரிவேணி சங்கமம், அயோத்தி, புத்தகயா, கயா புனித யாத்திரை அரேஞ்ச் பண்ணிருக்கோங்க. டிசம்பர் மாசம் 17ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஃபிளைட்ல போறோம், விமான யாத்திரைங்க. இந்த யாத்திரையில நம்ம இந்த புண்ணிய மண்ணான காசியில விஸ்வநாதர், விசாலாட்சி, துண்டி கணபதி, பிந்து மாதவர், அன்னபூரணி எல்லா தெய்வங்களையும் தரிசிக்கிறோங்க. காசியில நம்ம முன்னோர்களுக்கு கங்கைக்குள்ள ஸ்நானம் பண்ணி பித்ரு தர்ப்பணம் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கயா போறோம். புத்தகயா, புத்தர் ஞானம் அடைஞ்ச போதி மரம் இருக்க புத்தகையில தான் நம்ம தங்குறோம். கயா கஷேத்திரம், கயாசுரனை தன்னுடைய வலது காலால் மகாவிஷ்ணு காலை வச்சு அழுத்தின அந்த கயா கஷேத்திரத்துல அந்த மகாவிஷ்ணுடைய வலது பாதம், விஷ்ணு பாதத்தை தரிசனம் பண்றோம். நம்ம 32 தலைமுறை முன்னோர்களுக்கு அங்க பிண்டம் கொடுத்து, திதி கொடுத்து, அவங்களுடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போறதுக்கு நம்ம அந்த கடமையை நம்ம செய்யறோம். நம்ம முன்னோர்கள் கடமையை அங்க நம்ம செய்யறோம். அதுக்கப்புறம் திரும்ப காசி வர்றோம். இங்க நிறைய மங்கள பொருட்கள்லாம் வாங்குறோம். காசி தீர்த்தம், அன்னபூர்ணி எல்லாமே வாங்குறோம். காசியில உள்ள முக்கியமான மற்ற கோயில்கள், சங்கத் மோட்சன் ஆஞ்சநேயர் கோயில், சோழியம்மன்கிற இந்த ஊருடைய காவல் தெய்வம், அதுக்கப்புறம் கூஷ்மாண்டாங்கிற துர்க்கை கோயில் எல்லாமே தரிசனம் பண்றோம். எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கங்கேந்து கிளம்பி திரிவேணி சங்கமம், கங்கை, யமுனை, சரஸ்வதி சங்கமிக்கிற திரிவேணி சங்கமம் போறோம். அங்க கணவன் மனைவியா வர்றவங்களுக்கு நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் வேணிதானம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி நம்ம அங்க பண்றோம். அதுக்கப்புறம் அங்க அலோபி மாதாங்கிற அம்பாளுடைய வலதுகை விழுந்த சக்தி பீடம் பாக்குறோம். பேணி மாதவர்ங்கிற ஒரு சக்தி வாய்ந்த பெருமாளை பாக்குறோங்க. இது மட்டும் இல்ல, அயோத்தி கஷேத்திரம் போயிட்டு இப்ப புதிதாக கட்டப்பட்ட பாலராமருடைய ஆலயத்தையும், திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திரு அயோத்தியையும் நம்ம அயோத்தியில தரிசனம் பண்றோம். மேலும் ராமருடைய பட்டாபிஷேகம் நடந்த மண்டபம், சீத்தை சமையல் பண்ண சீத்தை சமையலறை, அனுமான் கார்கிங்கிற ஒரு மாபெரும் அனுமான் ஆலயம் எல்லாத்தையும் பாக்குறோங்க. இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் நம்ம திருவடி தரிசனம் ரொம்ப சிறப்பா ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. வயதானவர்களுக்கு ஏற்ற நிதானமான யாத்திரையா பிளான் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துக்கு போனோம் ஓடணும்னு இல்லாம ஒரு ஸ்தலத்திலையும் இந்த ஐதீக முறைப்படி இருந்து நம்ம வழிபடுறோங்க. டிசம்பர் மாசம் ரொம்ப குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. இப்ப நான் நவம்பர் இந்த கார்த்திகை அமாவாசைக்கு தான் இப்ப காசில இருக்கேன். சுத்தமா இங்க அந்த அளவுக்கு குளிர் இல்லைங்க. குளிருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பயந்துகிட்டே நிறைய பேர் வர்றதில்ல. அதனால எல்லா ஸ்தலங்களையும் கூட்டம் இல்லாம சாமியை நம்ம நல்லா கும்பிட முடியும். அதனால வருகின்ற அந்த மார்கழி அமாவாசையை முன்னிட்டு நம்ம செஞ்சிற இந்த யாத்திரையில கலந்து கொண்டு இறைவனுடைய பேரொருளை பெற்று மார்கழி அமாவாசை அன்னைக்கு அந்த கயா கஷேத்திரத்துல அந்த பித்ரு தர்ப்பணம் பண்ற அரிய வாய்ப்பை நீங்க பெறுங்க. மேலும் இந்த யாத்திரையில நம்ம தங்குறது எல்லாமே வசதியான ஸ்டார் ஹோட்டல், ஏசி ரூம் தான். அது இல்லாம நம்ம உணவு பாத்தீங்கன்னா சாவித்திரி ஐயர்னு சொல்லிட்டு ஒரு 2 தலைமுறையா அவங்க தஞ்சாவூர்காரங்க தான் இங்க தங்கி சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்க நம்ம ஊர் சாப்பாடை நமக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. அதனால வயிற்றுக்கு எதுவும் பாதகம் இல்லாம நம்ம எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணலாம். ஸோ ஒரு கஷேத்திரத்துக்கு போனோம், ஏதோ கும்பிட்டோம் வந்தோன்னு இல்லாம ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவத்திற்கு நல்ல உணவு, வசதியான ஏசி பஸ், அதே மாதிரி வசதியான ரூம்கள், தெளிவான ஒரு ஸ்தலத்தையும் எப்படி போகணும், எப்படி வணங்கணுங்கிற தெளிவான விளக்கத்தோட இந்த யாத்திரையில் பங்கு பெறும்படி உங்கள் அனைவரையும் உங்கள் அன்பு திருவடி சரவணன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா வாங்க, இறை அனுபவம் பெறுங்க. ஓம் நம சிவாய.